நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. என்ன क्वेश्चन இப்போ பிஜேபி அரசு ஒரு மெகா கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல ஒரு மெகா கூட்டணி அமைச்சு எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்துற சொல்லி இப்போ மக்கள் கட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது ஒரு கூட்டணிக்கான முழு வடிவத்தை பெறவில்லை. இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவார்களா இல்லையா என்ற சந்தேகமும் இருக்கிறது. தேமுதிக இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. எனவே அதிமுக பாஜக இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அது கூட்டணி என்கிற முழு வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அவர்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்களின் தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுகிற ஒரு உத்தியாக தெரிகிறது. சார், தற்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க கூட்டணி மட்டும் தான் வச்சோம், ஆனா அவர்கள் சொல்றபடி பதவியில முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகே அமர வைத்துக் கொண்டு கூட்டணியை பற்றியும் கூட்டணி ஆட்சியை பற்றியும் பேசினார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசவில்லை, மறுத்தும் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு இப்படி அவர் சொல்லுகிறார். ஆகவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை. இவர்களே கூட்டணியாக தொடர்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக கூட்டணி ஆட்சி என்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்கிறார். எனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் கூட்டணி அமைந்ததாக உறுதிப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பெரிய ஒரு எடப்பாடி விமர்சனாரு, பிஜேபி கூட்டணி இருந்தால எடப்பாடி பற்றி ரொம்ப இதாக பண்றாரு. அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியலையே. இதுமாரி கூட்டணி இல்லாத எடப்பாடி கூட்டணியோட எல்லாம் தினம் எடப்பாடி அங்கங்கே ஸ்டேஜுக்கு மூலமாக விமர்சனம் பண்ணின்னு இருந்தார். இப்போ நேரத்தில் நம்ம செய்தியாளர் கேள்வி கேட்கறதுல எடப்பாடி பற்றி ஒரு மூச்சு பேச்சு கூட திறக்க மாட்டேன்றாரு. அதை பற்றி அவங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி இருக்குது? பாஜக அவர்களுக்கு ஏதேனும் நிபந்தனை விதித்திருப்பார்கள். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் கூட்டணியை பற்றி பேசி கொண்டிருக்கிற சூழலில் அதிமுகவை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறியிருப்பார்கள். அதனால் அவர் ஒருவேளை அந்த காரணத்தால் மௌனம் சாதிக்கலாம். சார், ஒரு நல்ல ஆளுமைக்கான எல்லா தகுதியும் இருந்து கூட திருமாவளவன் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறாரு. மக்கள் விடுதலை சிறுத்தைகளை முழுமையாக அங்கீகரிக்கிற காலம் வரும். அந்த காலம் கனியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் சார், அதாவது மும்மொழி கொள்கைகளை நம்ம இந்திய திணிப்பதற்காக அதை எதிர்க்கிறோம் சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் இப்போ தற்காலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பள்ளிகளில் சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக சொல்லி தரப்படுகிறது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சமஸ்கிருதம் இந்தியா இருக்கிற மாதிரி நம்ம சமஸ்கிருதம் எடுக்கிற வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் பாஜகவுடைய உண்மையான நோக்கம் சமஸ்கிருதத்தை இங்கே பரப்ப வேண்டும் என்பதுதான். இந்தியை நுழைத்து விட்டால் பிறகு சமஸ்கிருதத்தை மிக இலகுவாக அவர்கள் நிலைநிறுத்தி விடுவார்கள். செத்துப்போன மொழி சமஸ்கிருதம் என்று மொழியியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகிற ஒரு மொழி. மக்கள் பேசும் நிலையில் அந்த மொழி இல்லை. ஆனால் அந்த மொழியை உயிர்ப்பிக்க வேண்டும், அதை இந்தியாவின் ஒற்றை மொழியாக ஆக்க வேண்டும், அதற்கு முன்னதாக இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை சங் பரிவார் அமைப்புகள் கொண்டிருக்கின்றன. இந்த சூது சூழ்ச்சியை அறிந்துதான் நாம் மும்மொழி கொள்கை திணிப்பு தேவையில்லை, எம்மொழியையும் மக்கள் விரும்புகிறவர்கள் படிக்கட்டும், பன்மொழியை கற்றுக்கொள்வது அவரவர் விருப்பம், ஆனால் ஒரு அரசே திட்டமிட்டு இந்தியாவின் ஒற்றை மொழியாக இந்தியை உருவாக்கி பின்னர் சமஸ்கிருதத்தை மாற்றுவதற்கு
வளர்ப்பதற்கு, நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இந்த சூது சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதால் தான் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். நன்றி நன்றி சார். உங்கள் மாவட்ட சார்பில் எல்லா மீட்டிங்கில் வந்து மக்கள் யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கட்சிக்காரங்க மாவட்ட சார் எந்த இது இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்குது. உங்கள் மாவட்ட சார் எந்த இதுலேயுமே ப்ரோக்ராமில் யாருமே கூப்பிட மாட்டேன்றாங்க. மாவட்ட சார் இல்லாமல் சில ப்ரோக்ராம் நடக்குது உங்களோட கட்சியில். அது உட்கட்சி விவகாரம். அதை குறிப்பிட்டு கண்டித்திருக்கிறோம். இனி அவ்வாறு நடக்காது. நாங்குநேரி சின்னதுரை பள்ளி மாணவன் ஏற்கனவே சாதி வெறியர்களால் வீடு புகுந்து தாக்கப்பட்டு படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமானான். இப்போது அவன் மீண்டும் அதே கும்பலால் அல்லது அதுபோன்ற சாதி வெறியர்களால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். மறுபடியும் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களிடையே பரவி வருகிற இந்த வன்முறை கலாச்சாரம் குறித்து தீவிரமாக ஆராய வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பெரும்பாலும் தனியார் பள்ளிகள்ல தான் சார் இது மாதிரி நடக்குது. எட்டாவது படிக்கிற மாணவன் வந்து பள்ளியில் வந்து கத்தி எடுத்துன்னு வந்து 2 பேர் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல் வேறு இது. ஆமாம், அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல். அதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். டிவி பேட்டி வீடியோல எப்படி பதிவு உள்ளதுனா கால் வரும், கை வரும், ஒரு இது வேண்டாம். பள்ளியில் சக மாணவனை ஆயுதம் கொண்டு தாக்கி அவன் மேலப்பாளையம் ரஹமத்துல்லா என்கிற அந்த சிறுவன் மருத்துவமனையில் இருக்கிறான். அவனுடைய தந்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினேன். இதுபோன்ற வன்முறை கலாச்சாரம் மாணவர்களிடையே பரவி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல. சாதி மதம் அடிப்படையில் சில அமைப்புகள் திட்டமிட்டு இந்த வன்முறைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆகவே அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். உயர்நீதிமன்றம் சாதியின் பெயரில் பள்ளிக்கூடங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் இயங்கக்கூடாது, 1 மாத கால இடைவெளிக்குள் அந்த பெயர்களையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. நீதிபதி சந்துரு தலைமையிலான கமிஷன் பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803. மொபைல் 9962194022.